2020 கொரோனா காலத்திற்கு பிறகு இந்திய பங்கு சந்தை கடும் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. சென்செக்ஸ் 3000 புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இது குறித்த கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பொருளாதார நிபுணர் திரு சுந்தர் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. பாத்தீங்கன்னா இன்னைக்கு வர்த்தகம் பெரிய அளவுல வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. முதலீட்டாளர்களுக்கும் இதனால பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறோம். இது எப்படி பார்க்கறீங்க சார்? எதனால இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கு? அமெரிக்காவில் அமெரிக்க அதிபர் மற்ற நாடுகளுக்கு வரிகளை ரொம்ப அதிகமாக்கி இருக்கிறாரு. நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி அதிகமாக்குறதுனால உண்மையிலேயே பாதிக்கப்பட போறது அமெரிக்கன் மக்கள் தான். அதனால தான் அமெரிக்க பங்குச்சந்தைகள் பெருமளவு சரிஞ்சுது. நம்முடைய பங்குச்சந்தைகள் அந்த அளவு வேலை அப்படின்னு தான் சொல்லணும். அமெரிக்க பங்குச்சந்தைகள் 2 நாட்கள்ல 10%, இன்னைக்கு ஹாங்காங் மார்க்கெட் 10%. ஏன்னா சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் தான் இப்போ மிகப்பெரிய பிரச்சனை போகுது. நாமெல்லாம் ஏதாவது கொஞ்சம் மிரட்டினா உடனே காலில் விழுந்துருவோம், நம்ம எதிர்த்து பேச மாட்டோம். ஆனால் சீனா எதிர்த்து பேசுறாங்க. அதனால அவங்களுக்கு அதிகமான பாதிப்பு இருக்குது. இந்த போக்கு கொஞ்சம் தொடரும். அது பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்னு சொல்லுவாங்க. உலக பொருளாதாரம் பெரிய லெவலில் இறங்கும்போது குரூட் ஆயில், மெட்டல் அதெல்லாம் ஒரு அளவுக்கு அதிகமாக இறங்கும். கடந்த 3 நாட்களில் பார்த்தீங்கன்னா குரூட் ஆயில் கிட்டத்தட்ட 18% இறங்கியிருக்கு. குரூட் ஆயில் இறங்குறது நம்முடைய நாட்டுக்கு ஓரளவு நல்லது அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் குரூட் ஆயில் எவ்வளோ குறைஞ்சாலும் மத்திய அரசாங்கம் பெட்ரோல் விலையெல்லாம் குறைக்க மாட்டாங்க. இதனுடைய லாபங்கள் பங்குச்சந்தைக்கோ அல்லது பொருளாதாரத்துக்கோ போகாது. இந்த லாபங்கள் எல்லாமே அரசாங்கத்துக்கு தான் போகும். பட் இருந்தாலும் நம்முடைய பங்குச்சந்தைகள் மற்ற பங்குச்சந்தைகளை கம்பேர் பண்ணும்போது குறைவாக தான் விழுந்திருக்கு. பட் இருந்தாலும் இது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் இது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.